கடலுக்கு அடியில் ஒரு வண்ணமயமான பவள ராஜ்யத்தில் ஒலிவியா என்ற ஆக்டோபஸ் வாழ்ந்து வந்தாள். ஒலிவியா அவளது பிரகாசமான வண்ணங்களுக்கும் பிரகாசமான புன்னகைக்கும் பெயர் பெற்றவள். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக அவள் கடலில் மிகவும் நம்பிக்கையான உயிரினமாக அறியப்பட்டாள். ஒரு நாள் கருமேகங்கள் சூழ்ந்து கடலை இருளாக்கின. கடல்வாழ் உயிரினங்கள் கவலையும் சோகமும் அடைந்தன. நம் வீட்டிற்கு என்ன நடக்கப் போகிறதோ என்று பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தனர். ஆனால் ஒலிவியா மனம் தளரவில்லை. கவலைப்படாதீர்கள் நண்பர்களே, ஒவ்வொரு புயலுக்கும் ஒரு முடிவு உண்டு. இந்த இருண்ட நாளில் அழகை கண்டுபிடிப்போம். அவள் அவளது விழுதுகளை சுழற்றி நடனமாடினாள். ஒலிவியா தனது நண்பர்களை கூட்டிச் சென்று அவர்களை உற்சாகப்படுத்த முடிவு செய்தாள். அவர்கள் கெல்காடுகள், பளபளக்கும் குகைகள் மற்றும் மர்மமான கப்பல் வழியாக பயணம் செய்தனர். திடீரென அவர்கள் மறைந்திருந்த புதையல் பெட்டி ஒன்றை கண்டனர். உள்ளே அற்புதமான முத்துக்கள் மற்றும் மின்னும் கற்கள் இருந்தன. இவை மற்ற ஒளியை விட பிரகாசமாக ஒளிரும். பாருங்கள் என ஒலிவியா கூச்சலிட்டாள். ஒலிவியாவும் அவரது நண்பர்களும் தங்கள் பாறைகளை அலங்கரிக்க பொக்கிஷங்களை பயன்படுத்த முடிவு செய்தனர். அவர்கள் பவளப்பாறையில் முத்துகளை தொங்கவிட்டு ஒளிரும் கற்களை காணும் இடம் எங்கும் சிதறடித்தனர். இருண்ட நாள் வண்ணங்கள் மற்றும் மகிழ்ச்சியின் திருவிழாவாக மாறியது. அவர்கள் நடனமாடி கொண்டாடிய போது ஒலிவியா தனது நண்பர்களிடம் பேசினாள். நினைவில் கொள்ளுங்கள், ஒரு நேர்மறையான அணுகுமுறை இருண்ட நாளை கூட பிரகாசமான சாகசமாக மாற்றும். நண்பர்களே, எப்போதும் நமக்குள் ஒளியை தேடுவோம் என்று கூறினாள். அன்புள்ள சிறிய சாகசக்காரர்களே, ஒலிவியாவை போலவே எந்த சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியையும் வெளிச்சத்தையும் கொண்டுவர உங்களுக்குள் ஆற்றல் உள்ளது. எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள்.